வருணரப் பெரிய வானரவின் அணிமேவி சங்கமாரங்கை கடற்மரவந்தி சாமமாமேனி தலைவன் அரங்கமான் 5 வேள்வி 4 வேதங்கள் அருங்கலை பயின்று எரிமூன்று செங்கையால் வளர்க்கும் தலக்கமனை மனத்தோர் திருக்கண்ணங்குடி நின்றானேன திருமங்கையாழ்வார் மங்களாசாதனம் கும்பலாதேவே விமானே கமலாவதி வந்தே மாற்ற முக்கியத்துவந்துகம் லோகநாயகன் பெருமாளோட தான ஸ்லோகம் மூலவர் திருநாமம் லோகநாதன் திருநாமம் ஸ்ரீதேவி பூமிதேவி உபயநாச்சாரோட லோகநாதனாக எழுதுகிறார் உத்தவர் தாமோதர நாராயணன் ஸ்ரீதேவி பூமிதேவி உபயநாச்சாரோட தாமோதரன் எழுதுகிறார் வதிஷ்டர் மகரிஷி மாடவ ரிஷி பிருகுண்ட மகரிஷி திருமங்கை ஆழ்வார் உபரிஷி வருஷம் இவாளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யட்சமாக விவசாயிச்சார். காமதேனுங்கிற பசுக்கு சாபம் ஏற்பட்டது. இந்த சாபங்கள்லாம் போகணுங்கிறதுனால தேவர்கள்ட்ட போய் கேட்குற போது தேவர்கள்லாம் சொல்கிறா, உனக்கு கிடைச்ச சாபம் போகணுனால் உன் மடியில் வச்சிருக்கிற பாலை புஷ்கரணியில் கொண்டு சேர்த்து பால் புஷ்கரணி ஆனதுக்கப்புறம் அதில் நீராடினால் சாபங்களாம் போய்டுறதுன்னு. அதுக்கப்புறம் வதிஷ்டர் மகரிஷி போகிறார். அந்த பால் புஷ்கரணிலேருந்து வெண்ணெயை திரட்டி அந்த வெண்ணெயை கிருஷ்ணன் விக்கிரகமாக தயார் பண்ணி அதை வச்சு ஆராதனை பண்ணி அதை போய் அந்த கிருஷ்ணன் போகிறார். குழந்தையாக போய் அந்த வெண்ணெயை உண்டு சாப்பிட்டாராம். வந்தவர் பெருமாள் தெரியாமல் வதிஷ்டர் மகரிஷி தரத்தின் ஓடி வரார். தரத்தின் ஓடி வரும்போது சிக்கல்லேருந்து மேற்கு நோக்கி வரார். இந்த தலைவருஷம் மகள வருஷத்தில் ரிஷிலாம் தபஸ் பண்ணுறாலாம். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், எதுக்கு தபஸ் பண்ணுறேன்னு பெருமாள் கேட்குறார். வந்தவர் பெருமாள்னு அவளுக்கு தெரியல. பெருமாளோட பாக்கியம் கிடைக்கணும், பெருமாளோட கடாட்சம் கிடைக்கணும்னு சொன்ன காரணத்தால் கிழக்கு திருமணமாக பெருமாளாக சொல்கிறார். இந்த க்ஷேத்திரத்துக்கு கண்ணனா எழுதி பெருமாளாக சேவை சாதிக்கிறதுனால திருக்கண்ணங்குடி இந்த ஊருக்கு பேரானது. அதனால் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். கேஸெல்லாம் ஜட்ஜிமெண்ட் ஆகணுன்னா இங்கே வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. இங்கே கை கட்டின கருடன் வேறு இருக்கார். திருமங்கை ஆழ்வாரோட சதித்திரத்தோடு சேர்ந்த பெருமாள். திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாரா, ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர் எடுத்து திருப்பணி பண்ணார். நிதியாவோ பொருளாவோ போய் கேட்குற போது ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். உடனே திருட ஆரம்பிக்கிறார். திருட ஆரம்பிக்கிற போது உடனே கொள்ளடிக்கிற போது நாகப்பட்டினத்தில் புத்தர் சூடாமணி விற்கிறவங்க தான். அந்த புத்தர் சூடாமணி விற்கிறோம் தங்கத்தில் கோல்டு அதை எடுத்துன்னு போய் இது பண்ணினோம்னா திருப்பணியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை கடத்தின்னு போகிறதுக்கு பார்க்குறார். 4 பல பேர் சிஷியாலோடு வரார். அந்த பல பேர் சிஷியாலோட வரும்போது மேலே ஒரு சக்கரம் சுற்றின்னு இருந்தது. அந்த சக்கரத்தை எப்படின்னு பாடுறதுன்னு கேட்குற போது நாகப்பட்டினத்தில் வாழப்புறத்த சீமையான் அது எப்படின்னு பாடுறதுன்னு தெரியாமல் சிலோனில் போய் கேட்டு, சிலோனில் அங்கே ஆசாரியார் கொல்ல ஆசாரியார் வந்து நாகப்பட்டினத்தில் வாழப்புறத்த சீமை வாழைத்தண்டை கொடுத்தா சக்கரை நின்று போய்டுன்னு சொன்னோன்னா உடனே போன கப்பல்லே திருப்பி ரிட்டர்ன் வரார். அந்த கப்பலில் பாக்கு வியாபாரி பாக்கு முட்டையெல்லாம் ஏற்றின்னு இருக்கும்போது விண்டு போட்டு அந்த பாதி பாக்க பட்டயம் பண்ணி கேட்குறார். பட்டயம் பண்ணி கேட்குற போது சரின்னு பட்டயம் பண்ணி கொடுக்குறார் பாக்கு வியாபாரி. இங்கே கொண்டு கரையில் இறக்குற போது கப்பலில் பாதி பாக்குன்னு எழுதி கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு பாதி பாக்கு கொடுன்னு வாதம் பண்ணி வாங்குறார். அதுக்கப்புறம் பொருள் வச்ச சேரிங்கிறத அந்த ஊருக்கு பேர் புறவச்சேரின்னு மறிக்கெடுத்து என்னென்னா அடித்த கொள்ளையெல்லாம் கொண்டு வந்து புளிய மரத்தடியில் புதைச்சாராம். புதைச்சிட்டு நான் உறங்கினாலும் நீ உறங்கக்கூடாதுன்னு புளிய மரத்துக்கு நியமனம் இட்டாராம். அவர் தூங்கிட்டு இருக்கிறம்போது உடனே ஏற்கலவையை போட்டு விவசாயி வந்து ஏறு விடுவதுக்கு பார்க்குறம்போது புளியங்காயெல்லாம் போட்டு எழுப்பி விட்டு விட்டான். என்னன்னு கேட்குறம்போது வயல் என்னோடதுன்னு வாதம் பண்ணி கேட்குறம்போது இங்கே என்னோட வயல்னு வாதம் பண்ணுறார் திருமங்கை ஆழ்வார். தன் தாமோதர நாராயணன் என் அப்பனோட வயலுங்கிற போது இதுக்கு டாக்குமெண்டெல்லாம் ஸ்ரீரங்க கோவிலில் பெரிய கோவிலில் இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து காட்டுறேன்னு சொல்கிறம்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறம்போது பெரியவர் என்னோடதுங்கிறார், நீ என்னோடதுங்கிற, அவர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குங்கிறார். அதனால் இன்றைக்கு போய் நாளைவான்னு சொல்லி டாக்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த சிரவண புஷ்கரணியில் தீர்த்தாமாடிட்டு இந்த பெருமாளை பற்றி 10 பாசுரம் பாடுறார். 10 பாசுரம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே இந்த தொண்டை வறண்டு போய்டுறது. அதனால் தீர்த்தம் வேணும்னு கேட்குறம்போது ஒரு லேடிக்கிட்ட போய் தீர்த்தம் வேணும்னு கேட்குறம்போது கயரும் சொம்பும் கேட்குறம்போது கப்பலில் ஏன் பார்க்கணுன்னு வாதம் பண்ணி வாங்கினேன், எங்கள் ஊர் ஆள்கிட்ட வயல் என்னோடதுன்னு வாதம் பண்ணி வாங்கினேன், கயரும் சொம்பும் கொடுத்தா என்னோடதுன்றுவேன், அதனால் கயரும் சொம்பும் கொடுக்க முடியாதுன்றா. நான் ஒரு குறிக்கோளில் எந்த குறிக்கோளில் போகிறேன்னு உனக்கு புரியல, உன்னோட நோக்கம் எனக்கு புரியல, அதனால் நான் ஒரு நாள் தீர்த்தம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறனோ அதே போல் 365 நாள் நீ தீர்த்தம் இல்லாமல் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாராம். ஊராக்கிணறு உறங்காப்புலி காயாமகள் தோளாவழுக்கு திருக்கண்ணங்குடி நின்றானேன்னுங்கிற மாதிரி சாபத்தை கொடுத்தோடனே உடனே சாபம் பழிச்சிருந்தான். அதனால் இந்த ஊர் மக்கள்லாம் அப்போ திரண்டு போய் திருமங்கை ஆழ்வாரை கேட்கும்போது இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டு வரீங்களேன்னு கேட்கும்போது என் தாமோதர நாராயணன் அப்பனை போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ, கேஸெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும்னாராம். அதனால் இங்கே போடுற கேஸெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் கேஸெல்லாம் வெற்றி ஆகிடும். ரொம்ப விசேஷமான விஷயம். ரொம்ப